எப்போதுமே நம்மளுடைய உடம்பு வந்து சரியான முறையில் இருக்கணும்னா, அடிக்கடி மலைகள் சார்ந்த பகுதிகளுக்கு வந்து நம்ம பயணம் மேற்கொள்ளணும். அப்படி நாங்க இயற்கை சார்ந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய கொல்லிமலை. கொல்லிமலையில வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஃபால்ஸுக்கு நம்ம போலாம். அங்க ஒரு 1500 படிக்கட்டு இருக்குது. ஏறி இறங்கும்போது 3000 படிக்கட்டு ஏறி இறங்கும்போது, நம்மளோட உடல் தன்மைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். போகும்போது ரொம்பவுமே ஒரு இயற்கை சார்ந்த இடமா அது இருந்துச்சு. பார்த்தோம்னா ஒரு 72 கொண்டையூசி வளைவுகள். ஒவ்வொரு கொண்டையூசி வளைவுமே கொஞ்சம் டேஞ்சரஸாவே இருந்துச்சு. சுத்தியும் பார்க்கும்போது ரொம்பவுமே இயற்கை சூழ்ந்த இடமா அது இருந்துச்சு. 72 கொண்டையூசிகள் வளைந்ததுமே ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு அந்த என்ட்ரன்ஸ்க்கு நாங்க போயிட்டோம். அங்க போய் முடக்கத்தான் சூப் ஒண்ணு குடிச்சுட்டு, அப்படியே மெதுவா அப்படியே படிக்கட்டு வழியா நாங்க கீழ இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கட்டு நம்ம இறங்கணும். இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்க கீழ இறங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கறதுக்கு ஆரம்பிச்சதுமே, அந்த மலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய டேஞ்சரான ஒரு குணத்தை அது காட்டுறதுக்கு ஆரம்பிச்சு. முழுவதுமே செங்குத்தான படிக்கட்டுகள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் அப்படியே வனவிலங்குகளை அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்ததுமே ஒரு டீ கடை ஒன்று வரும். அதில் வந்து நம்ம ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு மறுபடியும் நடைப்பயிற்சி மேற்கொள்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு இடத்துல போய் ஓய்வு எடுத்து அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் நடந்ததுமே எல்லாருமே டயர்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1500 படிக்கட்டு இறங்குனதுமே நம்ம நண்பர்கள் எல்லாம் அப்படியே ரொம்பவுமே ஒரு சோர்வான மனநிலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பும் டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்ததுமே நம்ம ரொம்பவுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இதுதாங்க. எங்களுக்கு பார்த்ததுமே ரொம்பவுமே ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலை ஏற்பட்டுருச்சு. அதில் நாங்கள் போய் எவ்வளோ ஒரு சேஃபாக நாங்கள் குளிக்கணுமோ அவ்வளோ சேஃபாக நாங்கள் குளிச்சுட்டு, நீங்கள் உள்ளே போனாவே முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி விழுகுது அப்படிங்கிறது. அங்கே கயிறு கட்டி விட்டுருப்பாங்க, அதை நம்ம பிடிச்சிட்டு ரொம்ப சேஃபான முறையில் அந்த பாறைக்கிட்ட போய் நம்ம குளிக்கலாம். நாங்களும் அது போலவே எந்த அளவுக்கு ஒரு சேஃபாக நம்ம போய் அதில் பயணம் பண்ண முடியுமோ, குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு மேலே ஏறுறதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறும்போது கொஞ்சம் ரொம்பவுமே டஃப்பாக தான் இருக்கதான் செய்யுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு ஒரு ஒரு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நண்பர் வர்றதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நாங்கள் மேலே ஏறி மேலே வந்து சூப் ஒன்று குடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் நாங்கள் கிளம்பியாச்சு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணுங்கள். பயணம் பண்ணும்போது படிகள் ஏறி இறங்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.